அதே மாதிரி நம்ம முதல்ல கடக ராசி பிறந்தவர்கள் கடக ராசிக்குரிய தன்மைகள் என்னென்ன, அதற்கடுத்து கடகராசியில் பிறந்த நாம் புனர்பூச நட்சத்திரத்தினுடைய தன்மைகள் என்னென்ன, அதற்கடுத்து புனர்பூச நட்சத்திரத்தில் நாம் பிறந்தது 4வது பாதம், அந்த 4வது பாதத்தினுடைய தன்மைகள் என்னென்ன, என்னென்ன ப்ளஸ்ஸு என்னென்ன மைனஸு, என்ன செஞ்சால் கொஞ்சம் மேலே வரலாம். வாழ்க்கைங்கிறத இந்த லெவலை விட்டு அடுத்த லெவல் வரணும் சார், அவ்வளோதான். நான் இதை விட மேலே வரணும் அப்படின்னு ஆசைப்படணும். இப்படியேவா இருந்துட போகிறோம் இல்லையே. கிளார்க்காக ஜாயின் பண்ணணும்னா ஒரு மேனேஜராக வரணும், மேனேஜராக ஜாயின் பண்ணணும்னா ஜெனரல் மேனேஜராக வரணும், ஜிஎம்மாக ஜாயின் பண்ணணும், டைரக்டராக வரணும். இப்படியாக அதற்கு நம்ம ஒரு எம்பிஓ அந்த மாதிரி ஆசைப்படுவர்கள் இருக்கிறார்கள், அது வேறு விஷயம். நம்ம நடுத்தர வயதில் 25லேருந்து 65க்குள்ளே இருக்கிற பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இதில் கடக ராசி, அந்த கடக ராசிக்குரிய தன்மைகள் என்னென்னு பார்ப்போம். இந்த கடக ராசிக்குரிய தன்மைகள் என்னென்னு சாதாரணமாக ரொம்ப